ரேகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா சிந்தாமணி நல்லா ட்ராமா போடுறாங்க. எப்படியாவது சத்யாவும் ரேகாவும் இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா வரணும் இல்லையோ ரேகாவை எப்படியாவது திரும்ப கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு வந்து அழுது நாடகம் ஆடி ரேகாவை ஒரு வழியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா செக்கப்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்மளுடைய மனோஜ். ஆல்ரெடி மனோஜ் கிட்ட ரோஹிணி சொல்லி வச்சிருப்பாங்க, இங்கே பாரு மனோஜ், நான் செக்கப் போகும்போதுலாம் நீ தான் என் கூட வரணும், ஏன்னா என் வயிற்றில் வளர உன் குழந்தை தான் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்காக செக்கப் போகிறதுக்காக கால் பண்ணுறாங்க. நம்மளுடைய மனோஜும் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ரோஹிணி என்ன அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனோஜ் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறேன், நான் தான் நேற்று சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி மனோஜ் செக்கப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டியா, நான் அங்கே வந்துட்டுமா இல்லை நீ வந்து என்னை பிக்கப் பண்ணி போறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் ஒன்றுமே புரியல. ரோஹிணி, நான் தான் அன்றைக்கே சொன்னல எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. மனோஜ், என்ன நினச்சிட்ருக்க, அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன், என்ன நம்ம குழந்தைக்காக தானே கூப்பிட்டுட்ருக்கேன், அது கூட உன்னால் வர முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி, நீ புரிஞ்சுக்கணும் ரோஹிணி, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மனோஜ், கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோஹிணி, நீ என்ன சொன்னாலும் இப்படி பேசுகிறீ, என்ன தான் பண்ணுறது, சரி நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ், என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் காரை எடுத்துக்கிட்டு ரோஹிணியும் பிக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செக்கப்லாம் நடக்குது. மனோஜ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம மீனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை செக்கப்புக்காக முத்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போவார் நம்மளுடைய மீனாவை. கரெக்டாக பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பக்கம் ரூமில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் ரூமில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்து வந்து மனோஜ் வந்து பார்த்துட்றாரு. பார்த்துட்டு இவன் என்ன இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஷோரூமுக்கு தானே காலைல போகிறான்னா, இவன் என்ன தனியாக ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துட்ருக்கான், பார்க்க நல்லா தான் இருக்கான், இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ரோஹிணி ரூம்லேருந்து வெளியில் வராங்க. மனோஜ் போகலாமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. போகலாம் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்க்குறாரு. ஓஹோ, அங்கே வீட்டில் என்னடானா இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிட்ருக்கான். இங்கே அன்றைக்கி சீதா சொன்ன மாதிரி அப்பா பேர் மனோஜ்னு கொடுத்துருக்கு ரோஹிணி. இப்போ கூடவும் டெஸ்ட்டுக்கு செக்கப்புக்கெலாம் வந்துட்டு போயிட்டுருக்கான். இவன் தான் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான், இது கண்டிப்பாக இது சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, மீனா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம் மீனா அப்படின்னு. என்னங்க என்னன்னா, எல்லா மனோஜ் பற்றி தான், அந்த குழந்தைக்கு அப்பா டவுட்டாக தானே யோசிச்சுட்டு இருந்தோம், இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு மனோஜ் தான் அப்படின்ட்டு. எப்படிங்க சொல்கிறீங்க உங்கள் அண்ணதான்னு சொல்லிட்டு, இதோ இப்போ செக்கப்புக்கு ரோஹிணி கூட வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அவரை வந்துட்டு போகிறாரு அப்படின்னு மீனா கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ தான் பார்த்தேன், காரில் வர ஏற்றிட்டு போகிறான், அவங்க வீட்டில் நான் பார்க்குறதே இல்லை பேசுறதே இல்லை, அம்மா கிட்டே ஒரு நடிப்பு நடிச்சுட்டு இங்கே என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தியா, இவன் மண்டவளத்தெலாம் தண்டவளத்தில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு இவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு விஷயமே தெரியல, யாரை பார்த்தாலும் ஞாபகமும் இல்லை, மீனாவையே பார்த்து கூட அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. வீட்டுக்கு போனால் மீனா வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க பாட்டின்னு கேட்குறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. ஸ்ருதி கேட்டாலும் ஸ்ருதியும் தெரியவே இல்லை. விஜயாவையும் பார்த்தீங்கன்னா விஜயாவை தெரியுது, ஆனால் விஜயா நீ ஒல்லியாக இருப்பியா அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ரூமுக்கு போய் முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. பாட்டிக்கு இப்போ எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது, சொல்லலாமா வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த விஷயத்தெலாம் சீக்கிரமாக சொன்னதான், இல்லைனா அம்மா பாரு அவனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு தீவிரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க, பேர் மாத்திரன்னு தீவிரமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இவங்க ஏதாவது பண்ணி பாலர் அம்மா மட்டும் ஒரு கேஸ் கொடுத்ததுன்னா அப்புறம் மனோஜ் ஜெயிலுக்கு போட வேண்டியதான், துணையாக இருந்த அம்மாவும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான், இந்த விஷயத்தை இப்போவே நம்ம ஸ்டாப் பண்ணணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வெளில வந்துட்டு, பா உங்கள் யார்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. உடனே என்ன முத்து என்ன விஷயம் அப்படின்னா, இருங்கப்பா மனோஜும் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எதுக்கு மனோஜ் வந்து சொல்லணும்னு சொல்கிறான், இவன் எதனா ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. மா நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் தான் முதல்ல ஆடி போவீங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. டேய் அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னா, சொல்லிகிட்டே இருக்கும் போதே கரெக்டாக நம்ம மனோஜ் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோன்னா இதோ ஓனரே வந்துட்டார், இப்போ தான் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் என்னடா என்னை பார்த்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்க, உடனே முத்து வந்து, அம்மா எங்கடா போயிட்டு வந்தேன் நீ காலைலனா, நானா ஷோரூம் போயிட்டு வந்தேன், ஏன் இப்போ ஒன்று நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படியா, நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தனேடா, ஏன் ஏதாவது உடம்பு முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, ஆஹா ரோஹிணி கூட போனதை பார்த்துட்டானான்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஆமாம் போனேன், இப்போ என்ன அப்படின்னு. நானா ஹாஸ்பிட்டலுக்கா, அதெல்லாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. உடனே முத்து வந்து, நீ இந்த மாதிரி கேடி வேலைலாம் பண்ணுவேன் தானே நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன், இந்த வீடியோவை எடுத்து அண்ணாமலை விஜய் எல்லார்கிட்டையும் காமிக்கிறாரு. டேய் என்னடா இது பெரிய அற்புதமா, இதெல்லாம் கண்டுபிடிப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு முடியலாம் போக தான் செய்வாங்க, ஏன் நீலாம் போனதே இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவாங்க, தாய் சேய் மருத்துவத்துக்கு எதுக்கு இவன் போனான் அப்படின்றதாம்மா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து, முத்து என்ன சொல்ல வர ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி, பா ரோஹிணியை கூப்பிட்டு செக்கப்புக்கு இவன் கூட போயிட்டு வரான்ப்பா,
இவன் தான் அந்த குழந்தைக்கும் இவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கான்லப்பா, அதையும் அம்மா நம்பிட்டு இருக்காங்கல்ல. இப்போது சம்மந்தமே இல்லாத குழந்தைக்கு இவன் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கூட செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு முத்து. உடனே விஜயா வந்து, டேய் அவன் சொல்கிறது உண்மையடா, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா அவ கூட அப்படின்னு. மா அது வந்து டேய் சொல்கிறா அப்படின்னா, ஆமாம்மா செக்கப்புக்கு ரோகிணி வர சொல்லிச்சு அதான் போனோம்மா. டேய் உன் குழந்தையும் அது இல்லை, நீ எதுக்காக செக்கப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. ரோகிணி தாம்மா என்னை வர சொல்லி கூப்பிட்டுது, இல்லைனா நான் கேஸ் கொடுத்துருவேன், அப்புறம் உன்னை ஜெயிலில் தான் வைப்பாங்க அப்படி இப்படின்னு மிரட்டுச்சுமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் போனேன், என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்குமா. அந்த குழந்தைக்கு எனக்கும் இப்போவும் சொல்கிறேன் சம்மந்தமே இல்லைம்மா, நீ மட்டும் வரலன்னா உன் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் நான் கேஸ் கொடுத்துருவேன், இப்போ என் வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிவிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுதுமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. இப்போ எப்படியாவது கொஞ்சம் நேரத்துக்கு சமாதானமாக பேசி எப்படியாவது அதுக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும் தாம்மா நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து, டேய் பாத்தியா இவனுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாது, டிவோர்ஸ் வாங்குறதுக்காக தான் கூட போயிருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நீயே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, மனோஜ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆமாம் அந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா, பொய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜய் நடுவில் வராங்க. நீங்கள் அவனை ஏங்க கூப்பிட்டு கேட்டுட்ருக்கீங்க, முத்துக்கு வேறு வேலை இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களேங்க. விஜயா நீ பயமுடு, நான் மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மனோஜ் சொல்லு, அந்த குழந்தைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பா உண்மையாகவே எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. பா உண்மையாக தான்ப்பா, அவன் ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருப்பான், நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே நம்மளுடைய மீனை சொல்கிறாங்க, மாமா அவருக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற மீனா அப்படின்னா, ஆமாம் மாமா இவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவார் சொல்லிட்டு நாங்கள் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆமாம் யாரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்றீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து மீனை கொஞ்சம் வெளியே வந்துட்டு, ரோஹிணி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரோஹிணியும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உடனே மனோஜ் திரு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா என்னம்மா இது, ஏய் தோரலக்காரி நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே வந்து முத்து சொல்கிறாரு, மா எல்லாம் காரணமாக தான், இல்லைனா உங்கள் மூத்த பையன் மனோஜ் பொய் மேலே போய் சொல்லிகிட்டே தான் இருப்பார், ஏதாவது பிரச்சனையாக ஆகி நிற்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இதை நினச்சி, அதனால் இது அந்த இந்த வீட்டு வாரிசா இல்லையான்றத அப்பா தெரிஞ்சுக்கணும், இது இந்த வீட்டு வாரிசு தான்மா, பாலரம்மா வயிற்றில் வர குழந்தை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுது. டேய் அவள் தான் ஏதாவது போய் சொல்லிட்டு இருக்கானா, அவள் கூட சேர்ந்துக்கிட்டு நீயே சொல்லிட்டு இருக்கியா மனோஜை படி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. உடனே நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா, இல்லை என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மனோஜோடது தான், அதுக்கு டிஎன்ஏ ப்ரூஃப் இது தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. காமிச்சனும் என்ன சொல்கிறோம்னா, மனோஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதே டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டு வந்த பிறகு நம்மளுடைய மீனா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ரோஹிணியை பார்த்து பேசுகிறாங்க. ரோஹிணியை பார்த்து பேசி, அதாவது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு, வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, மனோஜால் இதுக்கப்புறம் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன்னோட குழந்தை தான் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அதுக்கு நீ ஒரு வழி பண்ணணும், மனோஜ் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த ப்ரூஃபோட நீ வீட்டில் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் மட்டும்தான் அம்மா மனோஜுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து பேசியிருப்பார். இந்த விஷயத்தை தான் நம்ம ரோஹிணி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டில் இப்போ உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ் வீட்டில் வச்சுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.